கர்நாடகா மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையை அடைந்துள்ளதை அடுத்து அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவை கர்நாடகா நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர். மொத்தம் 84 அடி உயர கொள்ளளவு கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் தற்போது 82.59 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணை நிரம்பும் தருவாயை அடைந்துள்ளது. இதன் காரணமாக அணையின் கட்டமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்றைய நிலவரப்படி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டு வந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தணியாமல் பெய்து வருவதால் இன்று அணைக்கு வரும் நீர்வரத்து மேலும் உயர்ந்து அதைத் தொடர்ந்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 27,000 கன அடியாக உயர்த்தப்பட்டு ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இருப்பு இல்லை என்றும் குடிநீர் தேவைக்கு தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் கர்நாடக அரசு கூறி வருகிறது. மேலும் தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நதிநீரை பங்கீட்டு அடிப்படையில் திறந்துவிட முடியாது என்றும் தெரிவித்து வந்தது. ஆனால் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றனர். இதனால் வேறு வழியின்றி அணை பாதுகாப்பை கருதி உபரி நீரை அப்படியே காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திறந்துவிட்டு வருகிறது. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கன அடி வீதம் ஆர்ப்பரித்து வரும் காவிரி நீர் இன்று மாலை அல்லது இரவுக்குள் தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து கணிசமாக உயரும் என்பதால் ஆற்றங்கரை பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக எல்லையை கடந்து வரும் இந்த உபரி நீர் மேட்டூர் அணையை வந்தடையும் என்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டமும் வேகமாக உயர வாய்ப்புள்ளது. கர்நாடகாவிலிருந்து காவிரி நீர் தொடர்ந்து அதிகரித்து வருவது டெல்டா பகுதி விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியும் சம்பா சாகுபடி பணிகளுக்கான புதிய நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது.